இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் போர் பதற்றம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் முப்படை தளபதிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன். முப்படை தளபதிகளோடு பிரதமர் மோடி தற்போது நடத்தி வரக்கூடிய இந்த ஆலோசனை எந்த அளவுக்கு தற்போதைய சூழலுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது? விவரம். பாகிஸ்தானுடைய அத்துமீறல் நடவடிக்கை தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஏற்கனவே என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன, ஏற்கனவே பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்திய பொழுது என்ன மாதிரியான பதிலடிகள் கொடுக்கப்பட்டன, மக்கள் எவ்வாறு பாதுகாக்கப்பட்டனர் உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாகவும் தற்பொழுது என்ன மாதிரியான சூழல் நிலவுகிறது, ஒருவேளை நேற்றைய தினத்தை போலவே இன்றைய தினமும் பாகிஸ்தான் தனது தாக்குதலை தொடங்கும் பட்சத்தில் அதற்கு எவ்வாறு பதிலடி கொடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக முப்படைகளினுடைய தலைமை தளபதி மற்றும் முப்படைகளினுடைய தளபதிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவரது அதிகாரப்பூர்வ இல்லமான நம்பர் 7 லோகன்யான் மார்க்கில் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். முப்படைகளினுடைய தலைமை தளபதி மற்றும் முப்படைகளினுடைய தளபதிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்று இருக்கிறார்கள். ஒரு உயர்மட்ட குழு கூட்டமாக இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த கூட்டத்தில் பாதுகாப்பு துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவாலும் இந்த கூட்டத்தில் பங்கேற்று இருக்கிறார்கள். பிரதமர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், முப்படைகளினுடைய தலைமை தளபதி, 3 படைகளினுடைய தளபதிகள் என அனைத்து முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொள்ளக்கூடிய மிகவும் முக்கியமான கூட்டமாக இந்த உயர்மட்ட குழு கூட்டமானது இருக்கிறது. இந்த கூட்டத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பாதுகாப்பு சூழல்கள் இனிமேல் என்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது குறித்து ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நேற்றைய தினத்தை போலவே பாகிஸ்தான் தனது தாக்குதல் நடவடிக்கையை தொடங்கும் பட்சத்தில் அதற்கு எவ்வாறு பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய முக்கிய நடவடிக்கையாக இருக்கிறது. மேலும் அடுத்த கட்டமாக இந்த விவகாரத்தில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏனென்றால் பாகிஸ்தானை பொறுத்தவரை தொடர்ச்சியாக இந்திய மக்களினுடைய எல்லையோர மக்களினுடைய குடியிருப்புகள், அது மட்டுமல்லாமல் இந்திய ராணுவ நிலைகளை குறிவைத்துதான் ட்ரோன் தாக்குதலும் நடத்தி வருகிறது. அதே போல தரைவழி தாக்குதலும் நடத்தப்பட்டு வருகிறது. எனவே இதையெல்லாம் எவ்வாறு தடுப்பது, இதற்கு எவ்வாறு பதிலடி கொடுப்பது உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக பிரதமர் இந்த முக்கியமான ஆலோசனை கூட்டத்தை நடத்தி வருகிறார்.